சிம்பிளாக ஈஸியாக பேக்கரி ஸ்டைலில் நம்ம சாஃப்ரான் குக்கீஸ் பார்க்க போகிறோம். இது வந்து குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. அப்படியே வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும். இதுக்கு முதல்ல சுடான பாலில் குங்குமப்பூ போட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். 1/4 கப் சுகரை பவுடர் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 80 கிராம் பட்டரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா பவுடர் சுகர் போட்டுட்டு நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வர வரைக்கும் இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். சுகர் எல்லாமே கரைஞ்சிடணும். அப்போ தான் குக்கீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. இப்போ மைதா 3/4 கப், கார்ன்ஃப்ளவர், ஏலக்காய் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா சாஃப்ரானோட பால் ஊற்றிட்டு நல்லா வந்து சாஃப்டான மாவு மாதிரி கொண்டு வரணும். 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். இப்போ இந்த மாதிரி ஒரு மோல்டு எடுத்துகிட்டு நம்ம பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு டைரெக்டாக பேக்கிங் ட்ரேயில் பிழிஞ்சு விட போகிறோம். ஸோ இது வந்து பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் வைக்கணும். அப்போ தான் ஷேப் மாறாது. 160 டிகிரியில் 15 மினிட்ஸ் பேக் பண்ணால் பர்ஃபெக்டான குக்கீஸ் வந்து ரெடி ஆகிடும்.